இந்த மேக்கப் விஷயம், இந்த மாதிரி விஷயங்களை வேற ஆள்ட்ட சொல்கிறோம் யோசிக்கலாம். வேற ஒரு ஆர்டிஸ்ட் சொல்கிறதுன்னு பயப்படலாம். கமல் சார்ட்ட சொல்கிறதுன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா, அவர் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க ரொம்ப நம்மளோட தைரியம் நமக்கு தைரியம் குடுப்பாரு. நம்மளோட அதிகமான அனுபவம் உள்ள ஆள் அவர் அதில. அதனால சரி இப்ப நம்ம சொல்லும்போதே அவர் தெரிஞ்சுக்கும். ஓ! இந்த மாதிரி மேக்கப்பா? அப்ப இதுக்கு இவ்வளோ செலவாகும், இவ்வளவு செலவாகும், இவ்வளவு டைம் எடுக்கும், இவ்வளோ ரிஸ்க் இருக்குங்கிறது நமக்கு விட அவருக்கு நல்லா தெரியும். ஆ, ஆ. அப்ப அவர்ட்ட சொல்றது தான் ஈஸி இது. எவ்வளோ நேரம் இதுக்காக செலவு பண்ணீங்க? கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ் ஆச்சு மேக்கப் போடுறதுக்கு மட்டுமே. ம். அவருக்கு நைட்டு நாங்கலாம் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மேக்கப் ரூம்ல இருப்பாரு காலையில. அதிகாலையில ஃபர்ஸ்ட் ஆள் அவர் தான் போய் மேக்கப்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பாரு. ஏன்னா 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு மேக்கப் போடுறதுக்கு மட்டுமே. மேக்கப் போட்டு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு தொடர்ந்து 1 வாரம் அந்த அந்த வயசான கட்டுற அந்த மூஞ்சிய பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பழைய மூஞ்சி ஞாபகம் மறந்து போச்சு. கமலோட பழைய மூஞ்சிமா? நான் அதை அனுபவிச்சேன். யோசிக்கிறேன் ஒரு அந்த பழைய ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு. அந்த அளவுக்கு அந்த அந்த மூஞ்சி ஒரு மாதிரி இதாகி பதிவாகி அதை வந்து நம்ம மீண்டு வர முடியாத அளவுக்கு இருந்துச்சு அவர் நடிப்பு. அப்படியே வருவார். வந்தாருன்னா வேறு யாரும் கூட்டத்துலனா யாருக்குமே தெரியாது. கூட்டத்தில் நின்னாருன்னா